ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 வகையான மஷ்ரூம் சூப் எப்படி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதோட கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு மஷ்ரூம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதிலேருந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டதும் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு மஷ்ரூம் வந்து சிம்மில் இருந்திருக்கு. மஷ்ரூமில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். திரும்பவும் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறதுனால இது வந்து கட்டியாகும், அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், சூப் வந்து நல்லா கொதிக்குது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வற்றிருக்கு. இதிலேருந்து நான் 1 கரண்டி அளவுக்கு மஷ்ரூம் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பாலோட ஏடு, அதாவது பாலாடை சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கறதா சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூப்பில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு இந்த மஷ்ரூம் சூப்பில் எந்த ஒரு க்ரீமுமே சேர்க்கலை, ஆனாலும் நமக்கு க்ரீமியான மஷ்ரூம் சூப் வீட்லேயே பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இப்போது ஸ்பைசி மஷ்ரூம் சூப் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி இந்த மாதிரி கடாயில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பொடி பொடியாக கட் பண்ணின மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுவுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி நமக்கு மஷ்ரூமில் இருக்க தண்ணிலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மஷ்ரூமில் இருந்த தண்ணிலாம் வற்றிடுச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா பவுடர் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதோட
நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட்டு வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த சூப் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாகவும் ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போ இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட கார்ன் சிப்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் சூப் அண்ட் ஸ்பைசி மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.